ஹாய் டெமோஸ். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ மெடிசின்கான நோபல் பிரைஸ் வந்து விக்டர் ஆம்ப்ரோஸ்க்கும் கேரி ருக்கோவுக்கும் கிடச்சிச்சு. அவங்க எது கண்டுபிடிச்சதுனால கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏ. ஸோ மைக்ரோ ஆர்என்ஏ பற்றி கண்டுபிடிச்சதுனால தான் வந்து விக்டர் ஆம்ப்ரோஸுக்கும் கேரி ருக் அவங்களுக்கும் வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இது எப்போ வந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006. ஸோ எந்த கேட்டகரி கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அப்படின்ற கேட்டகரி கீழே தான் கிடச்சிச்சு. ஸோ மைக்ரோ ஆர்என்ஏக்காக வந்து இவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அதர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் சீக்வன்ஸ் டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎன்ஏ அப்படின்றதோட ஒரு ஷார்ட்டஸ்ட் சீக்வன்ஸாக வந்து இருக்கும். அந்த ஜீன் டிஸ்கவரிக்கு வந்து இது வந்து இம்பார்ட்டன்ஸ். அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் சீக்வன்ஸ் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ மைக்ரோ அரே, அப்படி இல்லைன்னா வந்து ஜீன் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ லார்ஜ் ஜீன் செல்ஸ் இருக்கும்ல, அதோட எக்ஸ்பிரஷன் லெவல்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஎன்ஏ மைக்ரோ அரே வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து எஸ்என்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்என்பி அப்படின்னா சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ சிங்கிள் பொசிஷன் டிஎன்ஏவோட அனதர் வேரியன்ட் டைப் தான் வந்து இந்த எஸ்என்ஏ. ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிச்சதுனால தான் விக்டர் ஆம்ப்ரோஸுக்கும் கேரி ருக்கோவுக்கும் 2006 ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அப்படின்ற கேட்டகரியில் வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ.